ஒரு பிசினஸோட சக்சஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 7 வருட டிராவல்ல நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம்னு இருக்கேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் பிசினஸ் பண்றியா, நீ இந்த 5 விஷயங்களை வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கோ அப்படிங்கிறது. அதாவது அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போதும், நாம புதுசா எதையுமே இன்னோவேட் பண்ண வேண்டிய அவசியமே வந்துட்டு கிடையாது. இன்னைக்கு ஒரு ஐடியா நமக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா அது நமக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. 147 கோடி மக்கள் தொகையில 100 கோடி மக்களுக்குமே வந்துட்டு வரலாம். பட் ஒரு டீ கடை போடு, நீ ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் வந்துட்டு நம்ம சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு பார்த்துருப்போம். நமக்கு தேவைப்படும் போது பூட்டிப்போம், தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணிப்போம், இதெல்லாம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னா உண்மையை சொல்ல போனா இது வந்துட்டு பிசினஸ் கிடையாது. அப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம், நாங்க ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். அந்த எக்ஸாம்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் அது. பட் ஒரு பிள்ளை வீட்டுல படிச்சு, ரோட்ல படிச்சு, தெருவுல எல்லாம் படிச்சு, பஸ்ல படிச்சு, இவ்வளவு ஆயுதங்களோட போய் எழுத பிள்ளை 100க்கு ஒரு 95 வாங்க வேண்டாமா? லைவ் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ மூலமாவே எனக்கு வந்துட்டு கொடுக்க முடியும். ஒரு மேஜிக், ஒரு எக்ஸசைஸ் நம்ம வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, அதுக்காக நான் பிசினஸ்ல எக்ஸ்பர்ட், நான் உங்களுக்கு பிசினஸ் கத்து போறேன்னு கேட்டா அதுவும் வந்துட்டு கிடையாது. நான் வந்துட்டு பிசினஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் 0 தான். பட் நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்க என்னால முடியும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு இந்த ஒரு விஷயம். ஹாய் நட்புகள் அனைவருக்குமே வணக்கம். குமரி ஷாப்பிங்ல வந்துட்டு நிறைய பிரான்சைஸ் பார்ட்னர்ஸ் வந்துட்டு உள்ளாடி வாரீங்க. ஒரு சிலர் வந்துட்டு பேசிக்காவே உங்களுக்கு ஒரு பிசினஸ் நாலேஜ் இருக்கு. சொல்ல போனா நிறைய நம்ம பிரான்சைஸ் பார்ட்னர்ஸ் உள்ளாடி வந்து நீங்க எனக்கு பாடம் எடுக்கிறீங்க. அப்போ எனக்கு ரொம்ப அது வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. 6 வருஷமா நம்ம பிசினஸ்ல இயல்பா படிக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு நேற்றுக்கு வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர் வந்துட்டு, ஒரு பிரான்சைஸ் பார்ட்னர் நமக்கு படிச்சு தரும்போது வாவ், இதையா நம்ம இது வரைக்கும் திங்க் பண்ணல அப்படிங்கறத சொல்லலாம். இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நம்ம கூட இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா ஆல்ரெடி என்ன சொல்றதுக்கு ஒரு ஜாப்ல இருக்கிறதா இருக்கலாம். பிசினஸை பத்தி திங்கிங் இல்லை, பட் ஒரு பண்ணணும், எஃபெக்டிவா பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல வந்துட்டு பிரான்சைஸ் பார்ட்னரா வந்து அவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பட் இந்த ஒரு குமரி ஷாப்பிங்ல நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் ஒரு டூப்ளிகேஷன் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு பிசினஸோட சக்சஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிசினஸ்ல 1 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர்ல தான் இருக்கு. பட் இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை தாண்டி அதுல வந்துட்டு ஒரு டூப்ளிகேஷன் வந்துட்டு நடந்திருக்கணும். ஒரு எம்டியா இருக்கிற அப்படின்னு சொன்னா, ஒரு மேனேஜிங் டைரக்டர் என்னோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிஇஓக்கு, ஒரு மேனேஜருக்கு, ஒரு சிஇஓ இல்ல அதுல இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷனுக்கு நான் கத்துக்கிட்ட விஷயங்களை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணணும். அவரோட பட் நம்பணும், ஒரு ட்ரஸ்டும் இருக்கு, ஒரு டூப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பர்சன்ஸை நம்பணும், அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இதை நாம விட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துல போயிருந்து அடுத்த ஒரு ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியும். நிறைய பேர் நீங்க பார்த்தா தெரியும், ஒரு காலகட்டத்திலேயே நம்ம ஊர்ல இந்த கடைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் லென்தா போகும். நார்மல் நம்ம வியூவர்ஸுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு நம்மளோட அந்த பிரான்சைஸ் பார்ட்னருக்காக உங்களுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இடத்துல நாம கத்துக்க வேண்டிய விஷயமே வந்துட்டு என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாள் இந்த 6 வருஷத்துல, இந்த 7 வருட டிராவல்ல நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம்னு இருக்கேன். உதாரணத்துக்கு இந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் லாஸ்டா நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி, அந்த ஒரு டூப்ளிகேஷன் வந்துட்டு நடக்கணும். ஒரு டூப்ளிகேஷன் நடந்தா மட்டும்தான் நாம நாளைக்கு இந்த இடத்துல இல்லைன்னாலும் அந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வந்துட்டு அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம், எங்க போனாலுமே நிறைய காலேஜஸ்ல எல்லாம் நம்ம வந்துட்டு போய் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். 5 விஷயங்கள் தான் வந்து நம்ம ஷேர் பண்றது. உதாரணத்துக்கு ஒருத்தர் பிசினஸ் பண்றியா, நீ இந்த 5 விஷயங்களை வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கோ அப்படிங்கிறது. அதாவது நான் சொல்லக்கூடியது மேபி ஒவ்வொருத்தருக்கு மாறுமா இருக்கலாம். பட் நான் அனுபவத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் இந்த 5 விஷயங்கள். முதல் விஷயம், எந்த ஒரு பிசினஸ் ரன் ஆகணும்னு சொல்லலாம், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போதும், நாம புதுசா எதையுமே இன்னோவேட் பண்ண வேண்டிய அவசியமே வந்துட்டு கிடையாது. நாம வந்துட்டு ஒரு சொல்யூஷனை கொடுத்தாலே வந்துட்டு போதும். அதாவது என்ன சொல்ற, நிறைய நினைச்சிருப்பாங்க, என்னடா எல்லாமே இருக்கு, நான் எதை புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, எதையுமே நாம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நாம எல்லாருக்கிட்ட ஒரு கொஸ்டின், தமிழ்ல நாம 10ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். தமிழில் வேதங்கள் 4, ரிக், யஜுர், சாம், அதர்வணம்னு 4 வேதங்கள் படிச்சிருப்போம் சொன்னா, வேதங்களை எழுதுனது யாருன்னு கேட்டா
யாருக்குமே தெரியாது. அந்த தமிழ் டீச்சர்கிட்ட நீங்க கேட்டாலும் வேதங்களை எழுதுனது யாருன்னு யாருக்குமே தெரியாது. வேதங்களை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா வேதவியாசன் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இதுவரை இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், அந்த வேதங்களை எழுதுனது யாருன்னு தெரியாது. தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா வேதவியாசர்ங்கிறது நம்மளோட தமிழ் புத்தகத்திலே இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் பிசினஸ். அதாவது வேதம் அப்படிங்கிறது, அதாவது இங்க வந்து நம்ம லெக்சர் எதுவும் எடுக்கல, பட் இது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உதவும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸா தான் அந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறோம். உதாரணத்துக்கு வேதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா நிறைய ஹிஸ்டரிஸ் இருக்கு, ஸ்டோரிஸ் இருக்கு, நிறைய சாங்ஸ் இருக்கு. அந்த டைம்ல கடவுளை பத்தி பாடக்கூடிய பாடல்கள் இருக்கு, மருத்துவ முறைகள் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு ஒரு மிக்சடா இருக்கு. எப்படி ஒரு புத்தகத்துல ஒரு தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு புத்தகத்துல இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிக்குமோ, இதே மாதிரிதான் அது வந்துட்டு செப்பரேட்டா இருக்கு. ஒரு பேர்சன் இதை வந்துட்டு எல்லாத்தையுமே தொகுக்கிறாரு. என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு கருத்து இல்ல ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மெடிக்கலை பத்தி, ஒரு ஆயுர்வேதத்தை பத்தி இல்ல ஒரு மெடிக்கலை பத்தி கொடுக்குது அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு அது அதர்வன வேதத்துல வந்துட்டு சேர்த்தாங்க. ஒருவேளை நாளைக்கு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களே ஒருத்தங்க புதுசா ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலா அது வந்துட்டு அன்னைக்கு வகுத்ததுதான். இது எங்க பொருந்தது அப்படின்னு சொன்னா இந்த அதர்வன வேதத்துல பொருந்தது. ஒரு பாடல் வரி நீங்க புதுசா கொடுக்குறீங்கன்னா சாம வேதம். ஆக்சுவலா இதை விட்டுருவோம். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்துட்டு இதுதான். அன்னைக்கு பிரிச்சாரு, அவர் வந்துட்டு ஹைலைட் ஆனாரு. சேம் விஷயத்த அப்படி பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. யாருமே புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம சோ மெனி மேட்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறத எப்படி அட்வான்ஸ்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம்னு திங்க் பண்ணாலே போதும், யூ ஆர் ஏ பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அப்பான் டைம்ல போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸோட விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு காலத்துல இது புறாக்கள்ல இருந்து தொடங்கி காலகாலமா வந்துட்டு இந்த இதுல இருக்கு. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல லெட்டர் நாம எழுதுவோம், இதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும். நல்லா தான் போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பர்சன் வந்துட்டு திங்க் பண்றாங்க, இதை எப்படி அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண என்ன, இதை கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொடுத்தா என்ன, அதுல ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. ஏன் இந்த லெட்டர் போற இடத்துல ஒரு பார்சலை வந்துட்டு கொடுக்க முடியாது? கொரியர் அந்த இடத்துல வந்துட்டு பிறக்குது. அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, லெட்டர் மட்டும் இல்ல திங்ஸையும் ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தென் இது அப்படியே நல்லா தான் போயிட்டு இருக்கு, மூவிங்ல இருக்கு. இன்னொரு பர்சன் யோசிக்கிறாங்க, ஓகே நாம அனுப்புறோம், ஒரு இடத்துல போய் சேருது, பொருளை நம்மளால அனுப்ப முடியும்னு சொன்னா இன்னும் ஒரு சொல்யூஷன் இதுல கொடுக்க முடியுமா? அதாவது அனுப்புறது யாரா வேணாலும் இருக்கலாம், பெறுறது யாரா வேணாலும் இருக்கலாம், கண்ட்ரோல் பண்றது ஒரு தேர்ட் பர்சன். அதுல ஒரு கனெக்டரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னா இ-காமர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல பிறக்குது. அதாவது மல்டி வெண்டர்ஸ், வேரியஸ் கடைகள் இருக்காங்க, வேரியஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் இந்த கடைகளும் இந்த கஸ்டமர்ஸும் ஒரு அப்ளிகேஷன் இல்ல ஒரு வெப்சைட் மூலமா கனெக்ட் ஆகுறாங்க. இவங்க ஆப்ரேட் பண்றாங்க. பட் அங்க முன்னாடி கொரியர்ல நாம போய் அனுப்புற பார்சலை நாம ஜஸ்ட் டைரக்ட் பண்றது மூலமா அவங்களே போய் பிக்கப்பும் பண்றாங்க, டெலிவரியும் பண்றாங்கன்னு சொன்னா இ-காமர்ஸ் பிறக்குது. இன்னும் பாக்குறாங்க, ஓகே இதெல்லாம் போகுது, ஒரு ஆப் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுது, பிக்கப்பும் பண்ண முடியுது, டெலிவரியும் பண்ண முடியுது. ஏன் இந்த ஒரு விஷயத்த சூப்பர் ஃபாஸ்டா ஒரு ஃபுட்டுல ஒரு டெய்லி தேவைப்படக்கூடிய டெய்லி நீட்ஸ்ல ஒரு சூப்பர் ஃபாஸ்டா ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் இதுக்குள்ள கொடுக்க முடியுமான்னு திங்க் பண்றாங்க. அங்க ஃபுட் டெலிவரி குயிக் காமர்ஸ் பிறக்குது. அவர் நார்மலா ஒரு புறாவோட காலில் கட்டி அனுப்பின ஒரு தூது ஒரு போஸ்ட் ஆஃபீஸா மாறி அதுல ஒரு சொல்யூஷன் பிறக்குது, கொரியரா மாறி அதுல ஒரு சொல்யூஷன் இ-காமர்ஸா மாறி அதுல ஒரு சொல்யூஷன் குயிக் காமர்ஸா மாறி இன்னும் இது எவ்வளவு அபரிவிதமா இதாக போகுது அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. ஸோ ஒரு பிசினஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ என்னோடன்னு சொல்றதை விட நம்ம இந்த குமரி ஷாப்பியோட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ உங்களோட மைண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்த உங்க ஏரியால கொடுக்குறீங்களா ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன், ஃபுல் ஆக்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பெங்களூர்ல நம்மளோட குமரி ஷாப்பியோட ஹெட் ஆபீஸ்ல இருந்துட்டு நம்மளோட ஒரு எம்ப்ளாயி என்னென்ன விஷயங்கள் ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் ஆக்சஸ் பண்ண முடியுமோ எல்லா ஆக்சஸையும் உங்க பின்கோட்ல வந்துட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சஸ் மூலம் உங்களால பண்ண முடியும். ஸோ இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு கொஸ்டினை மட்டும் வச்சுக்கோங்க. ஏன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்த நபர் பார்க்கணும், ஏன் இந்த பொருளை இந்த நபர் வந்துட்டு வாங்கணும், ஏன் இவர் எனக்கு கஸ்டமரா இருக்கணும், எல்லா இடத்துலையுமே இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கலா நம்மளோட பிசினஸ் வந்துட்டு வளரும். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிசினஸ்னாலே ஃபர்ஸ்ட்ல மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆக வேண்டியது அங்க ஒரு சொல்யூஷன் இருக்கணும். இதே தான் நாம வந்துட்டு கன்னியாகுமரியில சக்சஸ் ஆகுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமான இ-காமர்ஸ் கம்பெனிஸ் அன்னைக்கு இருந்துச்சு. 2019 நான் முன்னாடி வரும்போதே சோ மெனி இ-காமர்ஸ் பிசினஸ் வந்துட்டு இருந்துச்சு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது குமரி ஷாப்பில வெப்சைட் அவ்வளவு டெவலப்மெண்ட் கிடையாது, வெப்சைட் அவ்வளவு ஸ்பீடு கிடையாது. 2019 நமக்கு அப்ளிகேஷனே வந்துட்டு கிடையாது. ஆனா வந்துட்டு எப்படிடா இவன் இதுல இருந்து வெளியே வந்தான், எப்படி இந்த ஒரு நிறுவனம் அங்க ஹைலைட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் கையில எடுத்தோம். வித்தின் 24 hours டெலிவரி அப்படிங்கிறது நாம கொடுத்த சொல்யூஷன்.
அப்போ அங்க ஜாம்பவான்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய இ-காமர்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. நான் மார்க்கெட் பண்ண விதம் என்ன அப்படின்னு சொன்னா, கன்னியாகுமரியில நீங்க அதர் ஆன்லைன் ஷாப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு 6 days 7 days 4 days இந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னா, அது டிவில இருந்து, ஃப்ரிட்ஜ்ல இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து, அரிசியில இருந்து, பருப்புல இருந்து என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க, வித்தின் 24 hours கனெக்ட் பண்ண முடியும். 24 hours அப்படிங்கிறது அந்த இடத்துல நாம கொடுத்த சொல்யூஷன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போகும்போதும் நாம கையில் எடுத்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குயிக் காமர்ஸ், இ-காமர்ஸ். நம்ம 2021 அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம். இன்னைக்கு அது நிறைய கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பிகாஸ் அது நமக்கு மட்டும்தான் மைண்ட்ல உதிக்கணும்னு இல்லையே. இந்த விஷயங்கள் இன்னைக்கு நிறைய முயற்சிகள் போயிட்டு இருக்கு. பட் குயிக் காமர்ஸ், இ-காமர்ஸ் அப்படிங்கிறத ஒரே அப்ளிகேஷன்ல தமிழ்நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முதல் நிறுவனம் நாமளா தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அந்த ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ திங்க் ஏ சொல்யூஷன் டு இம்ப்ளிமெண்ட் பிஃபோர் இம்ப்ளிமெண்ட் ஏ பிசினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நாம கொடுக்கறத வந்துட்டு ஸ்ட்ராங்கா கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு ரெண்டாவது பாயிண்ட். யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு நிறைய தாட் வந்துட்டு, சின்ன வயசுல நாங்க வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து ஏதாவது ஐவி மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்னா அங்க இருந்து காமன் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது எனக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கு. சடனா வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு வந்துட்டு தெரியும், பட் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டோம். இது நான் இந்த காலேஜஸ்ல சில ஸ்பீச் நம்ம போறப்ப நான் ஏதோ ஒரு வீடியோல பார்த்து நான் வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்போம். அதாவது ஒரு 2 gift வந்துட்டு நம்ம கொண்டு போவோம். அந்த 2 gift கொண்டு போய் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்போம். அதாவது கொஸ்டின் கேட்க மாட்டோம். யார் ஒரு நபர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர்றீங்களோ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா நான் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபாலோ பண்றோம். 2 கொஸ்டின் வந்துட்டு கேட்போம். அப்போ மேக்சிமம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, 51 கல்லூரிகள்ல வந்துட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. இந்த என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இதுல வந்துட்டு நம்ம கலந்துக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. பட் எல்லா இடத்துலயுமே ஒரு ரொம்ப தயங்கி 1 or 2 persons வந்துட்டு ஃப்ரெண்ட்ல வருவாங்க. நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன இருக்குன்னா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறத வந்துட்டு இருக்கும். பட் என்ன ஆகுன்னு சொன்னா, அதுக்கு வந்துட்டு பிரைஸும் கொடுத்துருப்போம், இது நடந்திருக்கும். பட் இதுல வந்துட்டு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஒருவேளை மேல போயிட்டு வந்துட்டு இந்தியாவோட அடுத்த பிரதமர் யாருன்னு கேட்டா கணிக்க முடியாது. அப்ப மேல வந்து என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஒரு விஷயம் இருக்குன்னா, 2வது கொஸ்டின் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. 2வது கொஸ்டின் என்ன சொல்லுவோம்னு சொன்னா, எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு கேள்வியை வந்துட்டு கேட்போம். உதாரணத்துக்கு இது எந்த மாதம் அப்படின்னு வச்சுப்போமே, கேட்டு யார் முதல்ல ஃப்ரெண்ட்ல ஸ்டேஜ்ல வந்து சொல்றீங்களோ அவங்களுக்கு பிரைஸ் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா, இங்கேயுமே ஃபில்டர் ஆகி 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ல வருவாங்க. அப்போ இது காமனா நடக்கிறது. நீங்களே வேணா இப்போ டீச்சர்ஸ் யாராவது இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க கிளாஸ் ரூம்ல இதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ முதல் கொஸ்டின்ல கூட ஒரு ரிஸ்க் இருக்கு. மேபி நமக்கு தெரியாத ஒரு கேள்வியா இருக்கலாம் அப்படிங்கிறது. 2வதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வியா இருந்தாலுமே வரல அப்படின்னு சொன்னா, இதுதான் 2வது விஷயம். பிசினஸ் நம்மளோட கான்செப்டை ஜாபுக்கும் பிசினஸுக்கும் டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு இதுதான். இன்னைக்கு ஒரு ஐடியா நமக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா, அது நமக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. 147 கோடி மக்கள் தொகையில 100 கோடி மக்களுக்குமே வந்துட்டு வரலாம். பட் யார் அதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு 2வது விஷயம். ஸோ ஒரு பிசினஸ்ல திங்க் ஏ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட். தயங்கிக்கிட்டே மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறது இல்ல, அதை ஒரு மனசுக்குள்ளே பாருங்க, இது செட் ஆகுமா இல்லையா, ஃபுல் அனாலிட்டிக்ஸ் எடுங்க. ஒன்ஸ் இது ஓகே அப்படின்னு தெரிஞ்சிடுச்சா ஸ்ட்ராங்கா வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். தேர்ட் ஒன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், டூ எ பிசினஸ் நாட் செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு டீ கடை போடு நீ ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் வந்துட்டு நம்ம சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு பார்த்துருப்போம். நமக்கு தேவைப்படும் போது பூட்டிப்போம், தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணிப்போம், இதெல்லாம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னா, உண்மையை சொல்ல போனா இது வந்துட்டு பிசினஸ் கிடையாது. இது வந்துட்டு ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி. ஒரு கம்பெனில ஒரு எம்ப்ளாயா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் லீவ் வேணுமா அவங்க பாஸ் கிட்ட வந்துட்டு கேட்கணும். லீவ் போடுறாரா அந்த டே வந்துட்டு சேலரி கிடையாது. ஒர்க்கு போறாரா சேலரி, குறிப்பிட்ட டைம் வந்துட்டு ஒர்க் பண்றாரு. இதுல இருந்து ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடைக்குது. இந்த டீ கடைக்காரருக்கும் நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உடனே போய் ஒரு துணி கடை போடுறது, படிச்சு முடிச்ச உடனே நான் மென்ஸ் வேர் போட போறேன், இது பண்ண போறேன், தப்புன்னு சொல்ல வரல. பட் அதை பிசினஸா பண்ணணும்னு சொல்ல வாரு. இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அந்த ஜாபும் இந்த ஒரு விஷயமும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா இங்க என்ன ஆகுது, இவருக்கு தேவைப்படும் போது கடையை ஓபன் பண்ணிக்கிறாரு, தேவைப்படும் போது கடையை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா கடையை ஓபன் பண்ணா இவருக்கு பிசினஸ், கடையை க்ளோஸ் பண்ணா இவருக்கு லாஸ். தென் இதுல எல்லாமே கிட்டத்தட்ட சேமா தான் வந்துட்டு வருது. ஒண்ணுல இவர் யாருக்கிட்டையுமே போய் ரிக்வெஸ்ட் கேட்க வேண்டாம், பெர்மிஷன் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் மட்டும் தான் கிடைக்குதே தவிர, இதுவும் வந்துட்டு ஜாப் மாதிரி தான். அதனால இது பிசினஸ் கேட்டகரியில வராது. செல்ஃப் எம்ப்ளாயி அங்க வந்துட்டு எம்ப்ளாயி, இங்க இவரே தான் இவருக்கு எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறது. பட் பிசினஸ் அப்படிங்கறத எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இல்லைன்னாலும் அந்த பிசினஸ் அந்த இடத்துல வந்து நடக்கணும். உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம குமரி ஷாப்பி எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு இந்த வீடியோ நாம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் வரும்னு வச்சுப்போமே. இந்த 1/2 மணி நேரம் பேசுற இடத்துல மொபைல் இங்க ஆஃப்ல தான் வந்துட்டு இருக்கு, இது இருக்கு, என்னோட கான்சென்ட்ரேஷன் இந்த வீடியோ நோக்கி இருக்கு. இந்த 1/2 மணி நேரம் டியூரேஷன்ல நீங்க ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கனாலும் அது எனக்கு ஒரு பிசினஸ். கரெக்டா? இது ஆன்லைன் ஷாப்பிங் அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே இது வந்துட்டு நடக்கும். நம்மளோட பிசினஸா பண்ணணும், ஒரு எக்ஸ்பேன்ஷனா பண்ணணும். அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சொல்றேன். நான் சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு ரெஃபரன்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஆடு வந்துட்டு வாங்குறீங்க, ஒரு ஆடு 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. ஒரு கேல்குலேஷன்ல எக்ஸாம்பிள் கேல்குலேஷன் தான், பட் கான்செப்ட் வந்துட்டு மைண்ட்ல எடுத்துக்கோங்க. 1000 ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு ஆடு வாங்குறீங்க. அந்த ஆடை ஒரு 6 months வந்துட்டு நல்லா க்ரோ பண்றீங்க, நல்லா வளர்த்து ஒரு 7000 rupees சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இதுல வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, டியூரேஷன் 6 months, ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 6000 rupees வந்துட்டு கிடைக்குது. இப்போ இந்த 6000 rupees வச்சு நம்மளால ஒரு பைக் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா இஎம்ஐ சொல்லலை, நான் கேட்கறது வந்துட்டு ரெடி கேஷ்ல நம்மளால ஒரு பைக் வாங்க முடியுமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க். பட் இதே விஷயத்த ஒரு பிசினஸா நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடு வாங்கின இடத்துல 100 ஆடு நம்ம வந்துட்டு வாங்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆடு வாங்குறதுக்கு 1000 ரூபாய் போதும், 100 ஆடு வேணும்னா 1 லட்சம் ரூபாய் வேணும். இனிஷியல் ஃபண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஒரு ஃபண்டோட தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம். அது பேஸ்ட் அந்த ஒரு பிசினஸை பொறுத்து வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 100 ஆடு வந்துட்டு வாங்குறோம். ஒரு ஆடு வளர்க்குறது ஈஸி, நம்ம மொபைல காலில் கட்டி விட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் 100 ஆடு வளர்க்குறதுங்கிறது கஷ்டம். அந்த இடத்துல நாம மட்டும் ஹேண்டில் பண்ண முடியாது, சம் பீப்புள் அசைன் பண்ண வேண்டியிருக்கும். சம் மேனேஜர்ஸா இருக்கலாம். நீங்க ஒரு 10 கடைகள் வச்சிருக்கீங்கன்னா 10 கடைகளுக்கு 10 மேனேஜர்ஸா இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு சம் பீப்புள் அசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கில் வேணும். ஒரு ஆடு எப்படியா வளர்ந்துக்கும், பட் 100 ஆடு இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்கில் கரெக்டா இருந்ததுனாதான் அதுக்கு நோய் வரக்கூடிய ஆடுகளை பிரிக்கிறது. தென் அந்த 100 வச்சு 200 ஆடை எப்படி மாத்துறது, அதாவது அதுலயே வந்துட்டு ப்ரீட் பண்ணி திரும்ப அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சொல்ல போனா ஒரு அடிஷனல் ஒரு ஸ்கில் வேணும். பட் இப்ப ரிசல்ட்டை வந்துட்டு பார்க்க போறோம். அதே 6 month டைம் பீரியடு, 100 ஆடு இருக்கு, நல்லா நம்ம வளர்த்துட்டோம். இந்த 100வது நாள் 6 மாசம் ஆகுது. ஒரு ஆடு 7000 ரூபாய்க்கு விற்கிறோம். 100 ஆடுன்னு சொல்றப்போ 7 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ இனிஷியல் 1 லட்சத்து ரூபாயை ஒதுக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னா 6 லட்சம் ரூபாய் வந்துட்டு நம்ம கிடைக்குது. இந்த 6 லட்சம் ரூபாய் வச்சு ஒரு பைக் இல்ல ஒரு காருக்கு எய்ம் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசினஸ் விசஸ் செல்ஃப் எம்ப்ளாயி. நம்ம வந்துட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ற உடனே நம்ம பிசினஸ் மேன் அப்படிங்கிறது இல்லை. அந்த கடை இனிஷியல் ஸ்டேஜ் வந்துட்டு அதுதான். அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல கிடைச்ச நாலேஜை வச்சுக்கிட்டு, அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு, அந்த எக்ஸ்பேன்ஷன் நீங்க இல்லாம அந்த இடத்துல பிசினஸ் என்னைக்கு ரன் ஆகுதோ அன்னைக்குதான் நீங்க ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு நம்ம நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அந்த பிசினஸை பத்தி நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும். அதுல ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் இதை கத்துக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜை வச்சு கத்துக்கிற விஷயங்களா வந்துட்டு இருக்கும். டூ எ பிசினஸ், நாட் செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்துட்டு தேர்ட் விஷயம். ஃபோர்த் விஷயம் தான் வந்துட்டு நம்ம நிறைய பிசினஸ் அழியறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு பிசினஸ் அப்படின்னு சொன்னாலும் நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு அப் மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு நான் பிறந்தப்போ 1997 வேர்ல்டு பணக்காரர் யாருன்னு கேட்டா ஒரு நபர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த நபர் தான் இருப்பார் அப்படின்னு இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வந்துட்டு மாறி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பிசினஸ் அப்படிங்கிறது என்னைக்குமே அப்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னைக்குமே டவுன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்துட்டு அப்பும் இருக்கும் டவுனும் இருக்கு. இது குமரி ஷாப்பில நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை ஃபாலோ பண்ண வேண்டிய நிறைய பேருக்கு வந்துட்டு இது கேஷுவலாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வகையில ஒரு பிசினஸ்ல அப் சைடு இருக்கலாம், டவுன் சைடு இருக்கலாம். இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சில இடங்கள்ல நெகட்டிவ் வரும், அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு குமரி ஷாப்பில் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஒரு நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் என்னால வந்துட்டு சொல்ல முடியும். ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, எப்படி சொல்றதுக்கு, நம்ம குமரி ஷாப்பியை வச்சு, அதாவது கன்னியாகுமரியிலே ஒரு சில மீம் பேஜஸ்ல வந்துட்டு நம்ம ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தோம், ஆனா இந்த இதை வந்துட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணி தர முடியுமா இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். குமரி ஷாப்பியை பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்க பேஜஸ்ல உங்க சேனல்ஸ்ல போட முடியுமான்னு கேட்டா நிராகரிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது வளருமா வளராதா என்ன அப்படிங்க தெரியாது. பட் அதே சேனல்ஸ்ல சம் மீம்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, ஒரு எப்படி சொல்றதுக்கு, நாம சொல்லியிருப்போம் குமரி ஷாப்பி அப்படின்னு ஒரு ஹைலைட் சொல்லக்கூடிய இடத்த ஒரு மீம்ஸ் அது எவ்வளவு தத்ரூபமா பண்ணிருப்பாங்கன்னா, மீம்ஸோட பாதி மேல கீழே 2 பாதி இருக்கும். ஒரு பாதியில ஒரு ராக்கெட் இருக்குது. அந்த ராக்கெட்ல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு இ காமர்ஸ் கம்பெனியோட லோகோ இருக்கும்.
கீழே வந்துட்டு ஒரு மாட்டு வண்டி இருக்கு, அதோட சக்கரம் உடஞ்சிருக்கு. இதுல வந்துட்டு குமரி ஷாப்பி இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல நம்ம அப்ளிகேஷன் அவ்வளவு ஸ்லோவா இருந்துச்சு, டெட் ஸ்லோவா இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ண சர்வர்ல இருந்து தென் அதை அந்த சிஎஸ்எஸ் எல்லாம் போட்டு அதை ஸ்பீட் அப் பண்றது அப்படிங்கிறது அன்னைக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு வந்துட்டு தெரியாது. அவ்வளவு ஸ்லோவா தான் அது ஓப்பன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஸ்லோவா தான் இருந்துச்சு. இதெல்லாம் போட்டிருப்போம் அவ்வளவு ஸ்லோவா அப்படி மென்ஷன் பண்ணிட்டு டுபாக்கூர் ஷாப்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. திடீர்னு நம்ம ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றாங்க, நான் இப்படி ஒரு இது வருது, நெகட்டிவ் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் மனசுக்கு ஃபீல் ஆகும். அடுத்த கட்டம் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருப்போம். அப்படின்னு சொன்னா போகுது. நீங்க அந்த மாலை மலர்ல வந்துட்டு ஒரு ஆர்டிகிள் படிச்சிருப்பீங்க. 35 நாளையில கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் ஆகி 10,000 இன்ஸ்டால்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு தேங்க்ஸ் அந்த நபர்களுக்கு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா என்ன சொல்றதுக்கு, நமக்கு மக்களுக்கு ஒரு தாட் உண்டுல்ல, அங்க பார்க்காது அப்படின்னு சொன்னா அங்கதான் வந்துட்டு பார்ப்பேன். ஸோ இதே மாதிரி தான் அன்னைக்கு நமக்கு அது ஒரு ப்ரொமோஷன் அமைஞ்சது. அவங்க டுபாக்கூர் ஷாப்பி இல்ல ஸ்லோவா இருக்கு என்ன சொல்றாங்க, பட் அது என்னன்னு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. வித்தின் 35 டேஸ்ல 10,000 இன்ஸ்டால்ஸ் ரீச் பண்ணி விட்டது. ரெண்டாவது திரும்ப மாத்தி பேசினாங்க. நம்ம 10,000 இன்ஸ்டால்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இவன் தான் வேணும்னு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வே என்னதோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இது வந்துட்டு நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய நம்ம லைவ் எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய வந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இதே வந்துட்டு எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு என் கூட காலேஜ்ல படிச்ச பசங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டா ஒரு 2019 பேட்ச் நம்ம கன்னியாகுமரியில ஒரு காலேஜ்ல தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம் நாங்க ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். அந்த எக்ஸாம்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட், அது என் கிளாஸ்மேட்ஸுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு தெரியும். அந்த ஃப்ரெண்டுக்கு நேம் மட்டும் சொல்லல, அவனுக்குமே வந்துட்டு இது வந்துட்டு தெரியும். என்ன ஆகுதுன்னா, நாங்க பரீட்சை எழுதிட்டு இருக்கோம். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு கிடைக்குது. அவன் பரீட்சை எழுதிட்டு இருக்கான். ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு, எல்லாம் மைண்ட்ல கரெக்டா ஞாபகம் இல்லை, 10 இல்ல 20 ஒன் வேர்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வரும். அப்போ ஒன் மார்க் கொஸ்டின் மொத்தமா ஆன்சர் எழுதி முடிஞ்சு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் பார்த்து திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். எக்ஸாமினர் வந்துட்டு என்னடா அங்க பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போறான். ஒரு டவுட்டை வந்துட்டு வைக்கிறான். அவங்க கொஸ்டின்ல எல்லாம் வந்துட்டு லென்தா இருக்கு, என்னோட கொஸ்டின் மட்டும் ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்துட்டு இதுக்காக இந்த வீடியோக்காக உருவாக்குனது இல்ல, 100% லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஏன் கொஸ்டின் மட்டும் குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில வாங்கி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனுக்கு கிடைச்சது வந்துட்டு சிவில் பேப்பர். ஆனா பையன் என்னன்னா 1 மார்க் மொத்தமா எழுதி முடிச்சாது, இப்பதான் பாக்குறேன் சிவில் அப்படிங்கிற மாதிரி. சோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல அதை வந்துட்டு ஈஸியா எடுத்துக்கிறோம். பட் என்ன ஆச்சு, நம்ம படிச்ச கொஸ்டினானே தெரியாது, பாதி ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயாச்சு. ஆனா ஒரு பிசினஸ்ல வேற ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் சொன்னா அப்படியே ஒரு சடன் ஸ்டாப் வந்துட்டு ஆயிடுது. இத 5th ஸ்டாண்டர்ட்ல எங்களோட ஹெட் மாஸ்டர் ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஒரு பையனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் வந்துட்டு கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் புவரா இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு சார் அவங்க டீச்சர் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ இந்த 2 கொஸ்டினை மட்டும் படி, நாளைக்கு வந்துட்டு பரீட்சையில இந்த 2ல 1 கண்டிப்பா வரும், நீ பாஸ் ஆயிடலாம், நீ ஒட்டுமொத்த புக்கையும் படிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்களா. அப்ப இவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த 2 இது என்னன்னா, 1 பசுமாடு பத்தினது, 1 தென்னை மரம் பத்தினது. இந்த 2 இதையுமே அதாவது என்ன சொல்றதுக்கு கொஸ்டினையுமே இது பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல 2 கொஸ்டினை எழுதி வச்சுட்டு, அவன் நம்ம கேட்டகரின்னு நினைக்கிறேன், சாரு மொத்த புக்கும் படிக்க வேண்டாம்னு 2 கொஸ்டின் கொடுத்து விட்டாரு. இவன் எதுக்குடா ரெண்டையும் எப்படிடா படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல 1 படிக்கிறதுக்கு திங்க் பண்றான். 2 அப்படி ஒரு பேப்பர் எழுதி துண்டு குலுக்கி போட்டு 1 எடுக்கிறான். கிடைச்சது பசுமாடு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்து நல்லா படிக்கிறான். பசுமாடு 2 கொம்பு இருக்கும், 4 கால் இருக்கும், வைக்கோல் தின்னும், பால் கறக்கும், பாலை வைத்து அது பண்ணலாம், எல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரீஃபா படிச்சு முடிச்சாச்சு. படிச்சு முடிச்சுட்டு அப்படி போனது காலையில எக்ஸாம் காலில் போய் கொஸ்டினை ஓபன் பண்ணி பார்த்தா வந்திருக்கிறது தென்னை மரம். அடப்பாவமே, அவன் நம்மள மாதிரி இந்த ஜர்க் ஆகுற கேட்டகரி எல்லாம் கிடையாது. அடுத்த செகண்ட் அப்படியா தென்னை மரமா வந்திருக்கு, எழுதுறான், பேப்பர் எடுக்கிறான், பென் எடுக்கிறான். பசுமாடு இதுக்கு 4 கால் இருக்கும், கொம்பு இருக்கும், வைக்கோல் தின்னும், பால் கறக்கும், எல்லாம் வரிசையா மொத்தமா எழுதுறான். எழுதி முடிச்சுட்டு, இத்தனை குணாதிசயங்கள் கொண்ட இந்த பசுமாட்டை தென்னை மரத்தில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. நீ என்ன கொஸ்டின் கேட்ட, தென்னை மரம் தானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு டெமோ எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஸ்டோரி, ஒரு நார்மல் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிசினஸ்லயும் இதே மாதிரி தாங்க நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, அது வேலையை வந்துட்டு டேக்கிள் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உடனே உணர்ச்சி வசப்படணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்றாங்க, ஒரு பிசினஸை பத்தி ஒரு நெகட்டிவ் வரதா உடனே அவனை பத்தி இவன் ஒரு கமெண்ட் கொடுக்கறது, உடனே அவனை போய் வாடா அடிச்சிடலான்னு போறது, இல்ல உடனே வெக்ஸ் ஆகி போய் இதாகிறது, லாஸ் வந்திருக்கும், லட்சக்கணக்கான லாஸ் வந்திருக்கும், உடனே உடஞ்சி ஒரு அறுவல உட்காந்துரு. உண்மையை சொல்றேன், நம்ம வயசுக்கும் ஸ்டேஜுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சம்பாதிச்சது மொத்தத்தையும் இழந்து 2.5 கோடி ரூபாய் லாஸும் ஆச்சு. உடனே அங்க போய் படுக்கிறது இல்ல, நெக்ஸ்ட் என்ன பண்றது, என்ன பண்ண, நம்மளோட விஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தாலே போதும். 4th பாயிண்ட் வந்துட்டு இதான், டேக் எவ்ரி சிச்சுவேஷன், ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் வந்துட்டு பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது மட்டுமே நம்ம இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது 4th பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட், 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா,
ஒரே ஒரு இது ஒரு பர்சனல் அட்வைஸ்னு கூட எடுத்துக்கலாம், ஒரே ஒரு கேரக்டரை நமக்குள்ளாடி வந்துட்டு வளர்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அது எது வேணாலும் இருக்கலாம். நான் அதை எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னா, புக்ஸ் படிக்கிறதுக்காக வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். மேபி அது நம்ம புக்கு படிக்கலாம், இல்ல வந்துட்டு மியூசிக் கேட்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல எந்த சிந்தனைகளும் இல்லாம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொன்னா அது ஈஸியான ஒரு மெத்தட் புக்ல இருக்கிறதுனால சொல்றேன். உடனே அப்போ புக் படிக்கணும், ரிச் டேட் புவர் டேட், மணி, சைக்காலஜி ஆஃப் மணி, எக்ஸெட்ரா 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 போய் புக் எல்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு கதை புக் எடுங்க, ஒரு தென்னாலிராமன் கதை எடுத்து படிங்க, பீர்பால் கதைகள் எடுத்து படிங்க, ஒரு சின்ன வயசுல பஞ்சதந்திர கதைகள் இருக்கு எடுத்து படிங்க. நமக்கு எது இன்ட்ரெஸ்டா போகும் அந்த விஷயத்தை எடுத்து படிங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னா, நம்ம ஒரு பிசினஸ்ல போய் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறப்ப, ப்ரெஷர் வர்றப்ப நம்ம மனசை ஒருமுகப்படுத்துறது மட்டும்தான் நமக்கு தேவை. சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கலா பிறந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க ரிச் டேட் புவர் டேட், அப்பா இந்த ஒரு புக் படிச்சா நீ பணக்காரன் ஆயிடலாம். அப்படி இல்லை, புக் படிச்சாலே நீ வந்துட்டு ஸ்டெடி ஆயிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாம வந்துட்டு எந்த ஒரு இடத்துல போனாலும் நம்ம மைண்ட் எங்க ஃபோக்கஸ் ஆகுதோ அங்க வந்துட்டு சக்சஸ் ஆகும். அது வந்துட்டு நமக்கு பெரிய ஒரு பலனை கொடுக்கும். இதுக்குமே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேனே. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நாங்க காலேஜ் படிக்கிறப்ப என்ன சொல்றது, இதெல்லாமே லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. எங்க காலேஜ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு வீக்லி டெஸ்ட் ஒன்று நடக்கும். அப்போ இந்த வீக்லி டெஸ்ட் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில போனது எக்ஸாம் மத்தியானமே திருப்பி தந்துருவாங்க. சாயங்காலம் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட், பனிஷ்மெண்ட் அப்படின்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்சா நைட்டு படிப்போம், இல்லை காலையில் படிப்போம், போய் வந்து எக்ஸாம் எழுதும் அப்படின்னு சொன்னா, எங்க வீடு கருங்கல், பட் எங்க காலேஜ் வந்துட்டு நாகர்கோவில் பக்கம்னு வச்சுப்போமே. போற வழியில, இந்த காலேஜ் பஸ் போற வழியில எல்லாம் இந்த பிள்ளைகள் நிற்பாங்க ரோட்ல நின்றுட்டு, அப்படியே ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்பீடா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரோட்ல. அதுக்கப்புறம் காலேஜ் பஸ் வருது, வந்து இந்த புக் எடுத்து உள்ள எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, பக்கத்துல எடுத்து வச்சுட்டு பஸ்ல பாட்டெல்லாம் போட்டுருமா, அதை கேட்கறதுக்கான கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அங்க வந்து இருந்தா இவ அவளுக்கு சொல்லிக் கொடுக்க, அவ இவளுக்கு சொல்லிக் கொடுக்க, புக்கை பத்தி பயங்கர படிப்பு, அந்த மும்மரமான படிப்பு அந்த டைம்ல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். சரி, இன்னும் வந்துட்டு போகுதுன்னு வச்சுப்போமே, போயிட்டு காலேஜுக்குள்ள இறங்கி, அதாவது காலேஜ் அந்த பஸ்ல இருந்து இறங்கி கிளாஸ் ரூம், அதாவது எக்ஸாம் கால் வரைக்கும் போறவள்ள நம்ம பையன் எங்கண்டாவது ஒரு இரவு லெட்டர் வாங்கிட்டு போய் எக்ஸாம் காலில் 10 மணி எக்ஸாம்னா 10 மணி உட்காந்துருப்பான். இவங்க அந்த டைம்ல தான் படப்படன் இந்த எந்திரன் புக்கை புரட்ட பட்ட 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 பண்ண. ஆல்ரெடி நம்ம வீட்டுல படிச்சாச்சு, ரோட்ல படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாலும் அந்த லாஸ்ட் டைம் படிச்சுட்டு கடைசி சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கூட நிறைய டூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கூட இருக்கு, அந்த கூட ஃபுல்லா ஒரு பென்சிலு, ஒரு ஸ்கேலு, ஒரு பிளாக் லெட்டு, ஒரு ப்ளூ லெட்டு, ஒரு ஹைலைட்டரு, இந்த 1ஆம் கிளாஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் வரைக்கும் அதுக்குள்ளாடி வந்துட்டு இருக்கு, எரேசர் வரைக்கும் உள்ள இருக்கும். இவ்வளவு ஆயுதங்களோட போய் பரீட்சை எழுதி ரிசல்ட் வருது. நமக்கு வழக்கம் போல 5, 10, 20 தான் கிடைக்கும்னு வச்சுப்போமே, அதை விட்டுருவோம். பட் ஒரு பிள்ளை வீட்டுல படிச்சு, ரோட்ல படிச்சு, தெருவுல எல்லாம் படிச்சு, பஸ்ல படிச்சு, இவ்வளவு ஆயுதங்களோட போய் எழுதிய பிள்ளை 100க்கு ஒரு 95 வாங்க வேண்டாமா? 100க்கு 100 வாங்கணும், 100க்கு ஒரு 95 வாங்க வேண்டாமா? அந்த பிள்ளையும் ஒரு 30, 40 தான் வாங்குது. அப்பதான் நம்ம வந்துட்டு சிந்திப்போம், என்னடா இது, நமக்கு 10 வந்த ஆச்சரியமே, முட்டை வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த பிள்ளை இவ்வளவு ப்ரிப்பேர்டா போய் ஏன் எல்லாரையும் 100 வாங்க முடியல, ஏன்டா எல்லாரையும் IAS ஆக முடியலன்னு சொன்னா, அங்கதான் இருக்கு ட்விஸ்டே. இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சு நம்மளால 100% வந்துட்டு கொடுக்க முடியல. ஆனா அதே பஸ்ல போகும்போது ஒரு பாட்டு போட்டுருவாங்க, நக்கு முக்க 4 லைன் 4 மாசம் ஆனாலும் மறக்காது. டிரைவர் ஒரே ஒரு தடவை தான் வந்துட்டு போட்டிருப்பாரு. அப்போ நம்ம மைண்ட் எங்க ஃபோக்கஸ்ட் ஆகுதோ அது ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க என்ன கொடுக்குறோம் சொன்னா, அதாவது இந்த இதுல கூட அதுக்கான என்னடா இதெல்லாம் சொல்ற கன்க்ளூஷன் சொல்லாம போன நீங்க திங்க் பண்ணிடக்கூடாது. நாம நினைப்போம், என்னடா இது, நீ என் கூட தான் பப்ஜி விளையாடிட்டு இருந்த, நீ என் கூட தான் சுத்திட்டு இருந்த, ஆனா படிக்கலன்னு வரைக்கும் சொன்னா பாஸ் ஆயிட்டி அப்படின்னு சொன்னா, அவன் அந்த பாடம் எடுக்கிற நேரம் மேபி கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பான். அவ்வளவு ஒரு நேரம் போதும், அவனோட மைண்ட்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசினஸுக்கும் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் நம்ம வந்துட்டு ரொம்ப பிரச்சனையோட போயிருப்போம், ரொம்ப பிரச்சனை சொல்யூஷனோட போயிருப்போம், ஆன்சரே இல்லாம போயிருப்போம். பட் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, அது ஓடிட்டு இருக்கும், இப்படி ஒரு பிரச்சனை வருமா, இந்த காசு இல்லை, இதுக்கு என்ன பண்ணு, இந்த காசுக்கு என்ன அரேஞ்ச் பண்ண, நாளை சேல்ஸ் வருமா வராத, நாளை நம்ம கம்பெனி இருக்குமா இருக்காதா, ஒரு பெரிய பூமிங்ல போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு புக் எடுத்து படிச்சிருப்போம். மேபி நம்ம படிச்ச புக்கு நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ரிச் டாட் புவர் டாடா இருக்கலாம், இல்ல ஒரு பீர்பால் கதைகளா இருக்கலாம், இல்ல ஒரு தென்னாலிராமன் கதைகளா இருக்கலாம். ஆனா ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மைண்ட் வந்துட்டு என்ன ஆகுது, ஃபோக்கஸ்ட் ஆகுது. அதுக்குள்ள ஃபோக்கஸ்ட் ஆகும்போது இதுக்கான நம்ம மனசுல ஆழ் மனசுல இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் மீண்டும் வெளியே வரணும், இதுல இருந்து சக்சஸ் ஆகணும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரை அமைதியான நம்மளோட பிரெயின் வந்துட்டு யோசிக்குது. இதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிலர் எல்லாரும் புக்கு படிக்கிறா, நானும் புக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னடா எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. புக்குன்னு சொன்னா அவன் படிச்ச புக்கை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. கான்சென்ட்ரேஷன் வர்ற மாதிரி புக்கோ இல்லைன்னா ஒரு என்ன
பாட்டு கேட்கறதோ உங்களுக்கு எது ஃபோக்கஸ்ட் ஆகும் அது போடலாம். விஷயம் தெரியாம நிறைய என்ன பண்ண உடனே போய் ஆடியோ புக்ஸ் நான் கிச்சன்ல காய்கறி வெட்டிக்கிட்டே இருக்கிறேன், அந்த வந்துட்டு ஆடியோ புக்ஸ் ஓடிட்டே இருக்கு, நானும் 5 புக்கு படிச்சேன் அப்படின்லாம் இல்லை. அது வந்துட்டு அது பாட்டி சும்மா ஓடிட்டு இருக்கு. உங்களோட கான்சென்ட்ரேஷனுக்கு ஒரு பழக்கத்தை இது ஏதோ ஒரு விஷயம் உங்களோட மைண்ட் கான்சென்ட்ரேட் ஆகிற ஒரு பழக்கத்தையும் மைண்ட் உங்களோட லைஃப் ஷெடியூல வந்துட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ மூலமாவே எனக்கு வந்துட்டு கொடுக்க முடியும். ஒரு மேஜிக் ஒரு எக்ஸசைஸ் நம்ம வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு இது பண்ணிக்கோங்களேன், மைண்ட்ல வந்துட்டு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் அடுத்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட மைண்ட்ல வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். முதல்ல ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அமைதி ஆயிக்கோங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா உங்களோட இடது கையில வந்துட்டு ஒரு மாங்காய், பச்சை புளிப்பு மாங்காய் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இடது கையில வந்துட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ல ஒரு டேபிள்ல ஒரு பவுல் இருக்கிறதா வந்துட்டு நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த இடது கையில இருக்கக்கூடிய இந்த புளிப்பான இந்த ஒரு மாங்காவை உங்க கையில இருக்கக்கூடிய கத்தியால சின்ன சின்ன பீசஸா வந்துட்டு கட் பண்ணுங்க. சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பவுல் இருக்குல்ல அந்த பவுல்ல போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஆல்ரெடி புளிப்பு மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி பீசஸா அந்த பவுல்ல இருக்கு. கொஞ்சம் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா வந்துட்டு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பவுல்ல நீங்க சின்ன சின்னதா கட் பண்ண அந்த புளிப்பு மாங்காய் இருக்கு, அது கூட உப்பும் மிளகா பொடியும் சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து உங்க நாக்குல வந்துட்டு போடுங்க. வந்துச்சா? இவ்வளவு தாங்க. ஆக்சுவலா நம்மளோட ஃபீலிங்ஸுக்கு வந்துட்டு உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது 100% வந்துட்டு ஃபேக்ட். ஸோ என்ன நம்பி பிரான்ச்சைஸ் எடுத்திருக்கீங்க, நீங்க பிசினஸ் ஐடியா இருக்கிறவரா இருக்கலாம், இல்ல பிசினஸ் ஐடியா இல்லாத நபரா இருக்கலாம். அதுக்காக நான் பிசினஸ்ல எக்ஸ்பர்ட், நான் உங்களுக்கு பிசினஸ் கத்து போறேன்னு கேட்டா அதுவும் வந்துட்டு கிடையாது. நான் வந்துட்டு பிசினஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் 0 தான். பட் நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்க என்னால முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயம். எப்ப நமக்கு டைம் கிடைக்குதோ நம்ம சேனல்ல வந்துட்டு அதுக்கான விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்றோம். இந்த ஒரு விஷயம் நம்ம பிரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸுக்காக எடுத்த ஒரு வீடியோ. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சப்போர்ட் ஆகும். மேபி ஒரு பிசினஸ் தொடங்க போறவங்க, பிசினஸை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோ எல்லாருமே, நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமக்கா.